ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழகிய இல்லம். இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி வச்சு ஒரு கிச்சடி செஞ்சுருக்கேன், சாபுதானா கிச்சடி. இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அண்ட் இது விரத நாட்கள்லாம் நம்ம இந்த மாதிரி கிச்சடி இது செஞ்சு சாப்பிட்லாம். இஞ்சி பூண்டு எதுவும் போடாதது. வாங்க இப்போது இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஜவ்வரிசி நான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா ஒரு 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதில் நம்ம ஒரு ஒரு கப்பு ஜவ்வரிசிக்கு அரை கப்பு தண்ணி எடுத்து நம்ம ஊற்றி நல்லா ஒரு 5 hours கிட்ட சோக் பண்ணி வச்சிடணும். நான் ஒரு 5 hours விட்டுட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்லா ஜவ்வரிசி ஊறி நல்லா நமக்கு பொலப்பொலான்னு வந்துருச்சு. ரொம்ப தண்ணி ஊற்றுனிங்கன்னா அது ரொம்ப நசுங்கி போயிடும், குழன்னு ஆகிடும். அதனால் அரை கப்பு ஊற்றுங்க போதும். இப்போ இதை எடுத்து நம்ம அப்படி நசுக்கணும்னா நல்லா நசுங்கிடுது. அவ்வளோதான், நமக்கு ஜவ்வரிசி ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை தோலை எடுத்து நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீசஸ் கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. அடுத்து வேர்க்கடலை நம்ம வறுத்த வேர்க்கடலை எடுக்கணும். அதுக்காக நான் பச்சை வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கிறேன். அதில் பாதி நான் நல்ல கோர்ஸ் பவுடராக பண்ணிவிடுவேன். மீதி 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். ஊற வச்ச ஜவ்வரிசி இருக்குது, உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சது இருக்குது, 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இந்த வேர்க்கடலை 1-2 உடைச்சி போட்டிருக்கோம். இது நல்லா கொஞ்சம் தூள் பண்ணியிருக்கோம், குறைன்னு மஞ்சள் தூள், கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், மிளகு தூள் கொஞ்சம் எடுத்துருக்கோம், உப்பு, சீரகம் கொஞ்சம் எடுத்துருக்கோம், ஒரு லெமன் எடுத்துருக்கோம். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். இதில் ஹீட் பண்ண உடனே நம்ம ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் ஆயில் விட்டுக்கிறேன். இந்த ஆயில் விட்டதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு, அதை நம்ம இந்த ஆயிலில் போட்டு கொஞ்சம் லைட்டாக சாட்டே பண்ண போகிறோம். ஸோ அது கொஞ்சம் ஓரளவு கிறிஸ்பினஸ், ரொம்ப கிறிஸ்பி இல்லை, ஓரளவு கிறிஸ்பினஸ் வர அளவுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் அதில் ஃப்ரை பண்ண மாதிரி விட்டு எடுத்துக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் திருப்பி போட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் பொட்டேட்டோ. ஸோ இப்போ அதை கொஞ்சம் ஓரம் தள்ளிட்டு அதே இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டதுக்கப்புறமா சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டு நம்ம தாளிச்சிக்க போகிறோம். அந்த பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா, பெரிய பச்சை மிளகா நான் கீறி வச்சுருக்கேன், அதை போட்டிருக்கோம். மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒயிட்டாக வேணும் சாபுதானானா இந்த மஞ்சத்தூள் போடாதீங்க. ஸோ இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு அதோடு சேர்த்து பரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த டிஷ்ஷு, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த விரத நாட்கள்லாம் இப்போ சாபுதானா கொஞ்சம் வயிற்றுக்கு நம்ம குளிர்ச்சியாக இருக்கும், அதனால் இதை சேர்த்துப்பாங்க. இப்போ அந்த பொடி பண்ணி வச்ச வேர்க்கடலை தூளை இதில் சேர்த்துடுறேன். மிளகு தூள் ஒரு அரை ஸ்பூன், ஏற்கனவே உருளைக்கிழங்குல உப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ சாபுதானா ஊற வச்ச ஜவ்வரிசியை இதோடு நம்ம சேர்த்து கிளறிடலாம். இதுக்கு தேவையான இந்த ஜவ்வரிசிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். ஏன்னா பொட்டேட்டோலாம் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி ஒரு 2 மினிட்ஸ்லேயே நமக்கு ஜவ்வரிசி நல்லா ஊறி இருக்குது, டக்குன்னு வெந்துடும். அந்த ஒயிட்டாக இருக்கிறது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் இதுக்கு மாறணும். இப்போ அந்த வேர்க்கடலை தூள் 1-2 உடைச்சதை போட்டுட்டு கொத்தமல்லி தழையும் போட்டுட்டு நம்ம லெமன் ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டோம்னா சூப்பரான நமக்கு ஒரு டேஸ்டியான சாபுதானா
கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. நல்ல டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நன்றி.